Hi friends, welcome to Kiki's Healthy Kitchen and இன்னைக்கு ரெசிபில நாங்க பார்க்க போறது ஆட்டு மூளை வறுவல். ஓகேங்களா? ஆட்டு மூளை வறுவல்டா goat brain fry இல்லனா mutton brain fry என்றும். சோ அது எப்படி செய்யறேன்னு பார்க்கிறதுக்கு முந்தி நீங்க எனக்கு subscribe பண்ணலனாக்கா subscribe பண்ணி bell button press பண்ணிக்கோங்க. ஓகே? and எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெசல்ல 1/4 of olive oil போட்டு, அதாவது நான் olive oil யூஸ் பண்றேன். உங்களுக்கு தேவையான இந்த ஆயில இந்த சட்னி யூஸ் பண்ற மாதிரி குக்கிங்கான ஆயில் போட்டு அதுல 2 large onions. ஓகேங்களா? நான் பெரிய சைஸ்ல எடுத்துக்கிறேன் ஆனியன்ஸ் 2 ஏண்டா 900 grams of ஆட்டு மூளை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி 2 ஆனியன். ஓகேங்களா? அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுல உப்பு சேர்க்கறதுனால குக் ஆயிடும். ஓகே? அதை லேசா நல்லா வதக்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே 1/2 tablespoon ஜீரா சீட்ஸ் போட்டுக்கோங்க. ஜீரா சீட்ஸோட கருவேப்பிலை, ஏலக்காய், கிராம்பு, அந்த கரம் மசாலா, அத ஹோல் கரம் மசாலா டூம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. அதோட ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஒரு 1/2 tablespoon மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதை தொடர்ந்து ஒரு 4 இல்லாட்டி 5 பச்சை குச்சிக்காய், அதாவது கிரீன் சில்லி டூம் அதை சேர்த்துக்கோங்க. அதோட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி அதையும் நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கை நிறைய கருவேப்பிலை இதில் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதில் மசாலாஸ், அதாவது மசாலா பவுடர் சேர்க்கணும்ல, அதுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, நச்சீரகம், கொச்சிக்காத்தூள், வேறு பேப்பர் பவுடர். ஓகேங்களா? எல்லாத்தையும் அதுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 900 grams மட்டன் பேஜாய்க்குள்ள, அதாவது கோட் பிரெயின் இதில் அதை சேர்த்துக்கோங்க. அதில் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், துண்டாக கட் பண்ணி, அதாவது சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதில். ஓகேங்களா? அதோட ஒரு 4 tablespoon கிட்ட மில்க் சேர்த்திக்கிறேன். நான் மில்க் சேர்த்ததுக்கு அப்புறம் அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸுக்கு போகிறோம் அதிலே தண்ணி விடும். ஓகேங்களா? அந்த தண்ணியே போதும் அந்த பிரெயின் குக் ஆகுறதுக்கு. ஸோ ஒரு ஃப்ளேமை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ண விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். இப்போ ஃபைனலாக ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அதையும் நல்லா ஊற்றிட்டு இன்னும் ஒரு 1 மினிட் மாதிரி அதில் நல்லா வதங்கிறதுக்கு விட்டுருங்க. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா வதங்கி வந்திருக்கும். அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கும். இப்போ இது சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டெலிஷியஸான, ரொம்ப யம்மிலிஷியஸான, ரொம்ப டெண்டர்ஃபுல் கோட் பிரெயின் கறி சூப்பராக தயாராக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே? மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then, bye.